செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை நெம்மேலி பகுதியில் 5161 ஏக்கர் பரப்பளவில் 342 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைக்க கடந்த ஜனவரி 19ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார் ஸ்டாலின். இது 1.6 டிஎம்சி நீரை தேக்கி சென்னைக்கு குடிநீர் வழங்குவதாகவும் 13 லட்சம் மக்களுக்கு பயனளிக்கும் எனவும் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். மானாமதி குழும ஏரிகளில் இருந்து உபரி நீரை கடலில் கலக்காமல் தடுக்கும் வரலாற்று முயற்சி என்றும் பிரச்சாரம் செய்தார். ஆனால் இந்த திட்டம் உண்மையில் ஒரு சூழல் பேரழிவு முயற்சியே என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மிக மோசமான முன்னெடுப்பு என்னவென்றால், இந்த திட்டத்திற்கு முறையான சர்வே, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, பொது கருத்து கேட்பு ஆகியவையை நடத்தாமலேயே அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஸ்டாலின். விதிமுறைகளை மீறி வேகமாக திட்டங்களை தொடங்கியுள்ள ஸ்டாலின் அரசு நீர் பாதுகாப்பு என்ற போர்வையில் இயற்கையை அழிக்க துடிப்பதாக கொந்தளித்து உள்ளனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். நெம்மேலி உப்பங்கழி பகுதியை முழுமையாக அழித்து அமைக்கப்படும் இந்த திட்டத்தால் பல்லுயிர் வளம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. உப்பங்கழிகள் கடல் அலைகளை தடுத்து புயல் போன்ற இயற்கை பேரிடர்களில் இருந்து கரையோரத்தை பாதுகாக்கும் இயற்கை கேடயமாக விளங்குகின்றன. இதை அழிப்பது காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை அதிகரித்து கடலோர மக்களை பேராபத்தில் தள்ளுவதற்கு ஒப்பானது என எச்சரிக்கும் சூழியல் ஆர்வலர்கள் குடிநீர் வர்சஸ் பல்லுயிர் தான் மாமல்லன் நீர்த்தேக்கத்தின் இரு முகங்கள் என விமர்சித்து வருகின்றனர். உப்பங்கழியை பலி கொடுத்து சென்னை மக்களுக்கு நீர் வழங்குவது என்ற பெயரில் இயற்கையின் சமநிலையை சீர்குலைக்கும் இத்திட்டம் அரசின் அலட்சியத்தின் உச்சமாகும். மீனவர்களின் வாழ்வாதாரம், பறவைகள் இனப்பெருக்கம், மண் அரிப்பு தடுப்பு என எல்லாவற்றையும் பாதிக்கும் இந்த திட்டம் ஒரு சுற்றுச்சூழல் கொலை திட்டமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இது சிந்து நதி திட்டத்தின் போது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை புறக்கணித்து அணை கட்டிய காலனித்துவ ஆட்சியை நினைவூட்டுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. 43 அணைகள் கட்டினோம் என்று பெருமை பேசுகிறார் ஸ்டாலின். ஆனால் அவை எத்தனை சுற்றுச்சூழல் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டு உள்ளன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது ஸ்டாலின் அரசின் தற்போதைய செயல்பாடு. இத்திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். முறையான சர்வே, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, பொது ஆலோசனைகளை நடத்தி உப்பங்கழியை பாதுகாக்க வேண்டும். இல்லையெனில் ஆர்வலர்களின் போராட்டம் மக்களின் கோபமாக மாறி அரசை ஆட்டம் காண வைக்கும் என எச்சரிக்கின்றார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்.